சென்னை மயிலாப்பூர்ல செயல்பட்டு வந்த இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தினுடைய முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட அந்த முதலீட்டாளர்கள் தான் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததா தொடரப்பட்ட வழக்கில் தான் தேவநாதன் அந்த நிதிநிறுவனத்துறை இயக்குனர் தேவநாத யாதவ் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் கழித்து அண்மையில சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ள வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அதுக்கு சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது 100 கோடி ரூபாய் விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகையை செலுத்த வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, 30ஆம் தேதி சரணடைய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை விதித்து ஒரு இடைக்கால ஜாமீன் என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில தான் தேவநாத யாதவுக்கு மேலும் 1 வாரம் மட்டும் அவகாசம் வழங்கி மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று வந்து முதலீட்டாளர் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்ற ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. மனுவை விசாரித்த அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வந்து அந்த ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாத தேவநாத யாதவை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க நேற்று வந்து உத்தரவிட்டிருந்தார். இதற்கிடையே தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த நிபந்தனைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தேவநாத யாதவ் தாக்கல் செய்த ஒரு புதிய மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு நடைபெற்ற இந்த விசாரணையின் போது வந்து தேவநாத யாதவ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து ஜாமீன் நிபந்தனையை நிறைவேற்ற மேலும் கால அவகாசம் வேண்டும் என்றும் அனைத்து சொத்து ஆவணங்களையும் வந்து காவல்துறை தான் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த கால அவகாசம் போதுமானது இல்லை என்றும் விடுமுறை நாட்கள் போக குறைந்தபட்ச கால அவகாசம் மட்டும் என்று அவர் வந்து வாதிட்டார். இதற்கு வந்து காவல்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் ராஜ்ல கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஏற்கனவே அவருக்கு வந்து நிபந்தனைகளை மீறியதாக கைது வாரண்ட் நான் பைலபிள் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். அதே போல இந்த முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தியும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். ஜாமீன் நிபந்தனை மாற்றி அமைக்க கூடாது என்று அவர் வந்து வாதிட்டார். இந்த அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து அவரை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் விரைவில் அவர் உடனடியாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது.